என்னடா ராஜ பரம்பரானீங்க உரம்புறம் வந்துருக்கேன் காவல் காவல் பசங்க. ஏய் தாதா எங்கடா பத்தினடா டேய் புலிகேசி உன்னால என் வாழ்க்கையே போச்சுலடா. டேய் இங்க படிச்சிருந்தவங்க எல்லாரும் ஏதாவது நோய் வந்தோ ஆக்சிடென்ட்ல எப்படியாவது போயிருப்பாங்க. ஆனா நீ மட்டும் சில்மிசம் பண்ணியே செத்தவடா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சுடுகாட்டுல கூட சுகமா படுத்திருக்கியாடா. டேய் இதெல்லாம் நியாயமாடா? மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மஜா சத்தம் கேக்குதுடா. எனக்கு இங்க மேரேஜ்க்கே முடிய மாட்டேங்குது. உனக்கு நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போனாலும் நோ என்ட்ரி போர்டு வைப்பாங்க. ஏன்னா அங்க ரொம்ப உருவசில இருப்பாங்கல்ல. நரகத்துக்கு போ அங்கேயும் நோ என்ட்ரி போர்டு வைப்பாங்க. அங்க போய் யாரையும் ஓட மாட்டேல்ல. நாளைக்கு தூக்கி போடுறோம் மேல தூக்கமா வருது. ஏங்க என்னால இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியலங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு நல்ல ஹிட் கதை எழுதுங்க. அப்படி மட்டும் எழுதல நான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். பயப்படுற கதை எழுதணும்னா பயங்கரமான இடத்துல உட்காந்துதான் எழுதணும். என்னடா ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பிளேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அம்மா மல்லையாவை விட்டுட்டு என்ன மாதிரி மொக்க திருடங்களெல்லாம் ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? ஷபா சுடுகாடு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான இடம். இங்க யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு இங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. எழுத ஆரம்பிக்கலாம். பா சுடுகாடு ஸ்மோக் எஃபெக்ட்ல ஊட்டி மாதிரி இருக்கு. கீழே லோயர் பர்த்து, மேல அப்பர் பர்த்து. சுடுகாட்டுல அமைதியா ரொம்ப பயங்கரமா நிறைய அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கு. கருமேகங்கள் சூழ வெள்ளை நிலவு மறைந்து கொண்டிருக்கிறது. பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க நரியின் ஒலி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பல சமாதிகளுக்கு நடுவில் ஒரு பேய் வெள்ளை புடவை அணிந்து கொண்டு ஃப்ரேம்ல என்ட்ரி ஆகுது. அதோட கொலுசு சத்தம் சல்லு சல்லுன்னு கேட்டு திகில உண்டாக்குது. அமைதியான அந்த இடுகாட்டில் அங்கே திடீரென்று இலைகள் புஷ் என்று பறந்தது. என்ன சத்தம்லாம் கேக்குது? கண்டிப்பா இது கீழே இருக்கிறவங்க மியூசிக் டைரக்டரா இருந்திருப்பான். அம்மாடி எழுதுற எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேர்தான் பார்ப்போம். என்ன 10 ரூபா இருக்கு. என்னால முடிஞ்சதை கொடுப்போம். இறுதி சடங்கு நல்லபடியா பண்ணிட்டோம். 100 ரூபாய் சேர்த்து வச்சிடறேன். அனாதை பிணத்திற்காக 100 ரூபாய் கொடுத்த அந்த தெய்வ மகனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றென்றும் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாண்டோ நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக சுடுகாட்டுக்கு வந்தேன்டா. இங்க ஒரு டெட் பாடியும் ஒரு பொண்ணு ஆவியா போனதையும் பார்த்தேன்டா. இங்க அறிஞ்சிக்கலாம். அடப்பாவி அதுக்குள்ளே ஆவி ஆகிட்டியா?
நாக்கு வாசனை. அவங்க தான் நம்மளை பயமுத்தி போக வைக்கும். அதுக்குள்ள போகுமா? ஐயோ பேய். ஃபாரின் சரக்கு போல நாடுது. படு, நான் சாக போறது கேரண்டிடா. இங்க 3 பேய் சுத்திக்கிட்டு இருக்குடா. டே பாடு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குடா. அதை எப்படியாவது வித்து என் பொண்டாட்டி போட்டுக்கு கொடுத்துடுறேன். ஐயோ பேய். பேய் என்ன சீலமரத்தோட ஃபிகர் மாதிரி இருக்குது. முதல்ல தான் குருநாதர் சொன்னாரோ. அந்த சோழ குட்டியை கட்டு வாழ்றதுக்கு இந்த பேயை கட்டிட்டு சாவலாம். பேயா இருந்தாலும் செம்மையா இருக்கு. ஒருவேளை பேயை கட்டிட்டு கல்யாணம் எப்படி பண்றது? முதல்ல ஃபர்ஸ்ட் பேய் மனதுதான் குக்கர் மாதிரியம்மா கவலை. பயிர் முட்டை சாப்பிட்டு வாக்கிங் வந்திருக்கு போல பேய். அம்மா செத்து பொழைச்சு இப்ப நிஜமாவே சாகுற நிலைமையில இருக்க. நீ பண்ண பூஜை தான் என்ன காப்பாத்துச்சு. ஆமாண்டி, இந்த லாக்கெட் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காம செத்து போயிருப்பேன். ஆசை தீராம செத்தா பேயா அலைவாங்களாம். அரிசி நிறுத்துங்க. இந்த காலத்துல போய் பேய் பிசாசு நான்சென்ஸ். ஓ மூஞ்சி ஏண்டி ரெட்டா மாறிட்டு இருக்கு? என்னது பேய்ங்க இல்லையா? இல்ல. அப்ப பெட் கட்டலாமா? ஏய் அவளே செத்து பொழைச்சு வந்திருக்கா, இப்ப போய் பெட்டுன்ட்டு. ஏய் நீரடி, நீ சொல்லு. பேயே இல்லைன்னு சொல்ற நீ ஒரு ராத்திரி முழுக்க சுடுகாட்டுல தனியா இருந்துட்டு வரணும். ஒருவேளை நீ பயந்து திரும்பிட்டான்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் நான் தோத்த காசெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடுத்தாகணும். இனி நீ லைஃப்ல பெட்டே கட்டக்கூடாது. ஓகே டன். ஒரு பொண்ணு அதுவும் அழகா இருக்க நடுராத்திரியில சுத்தினா பசங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? டெவில்ஸ் யூனிஃபார்ம். ஐயோ டெட் பாடி. தேவையில்லாம பெட் கட்டிருக்கேனே. இந்த பந்தயம் என் உசிரியே காவு வாங்கிடும் போல. அர்ஜென்ட்டா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். இந்த பேய் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுது? ஒருவேளை என்னையும் பேய்னு நினைச்சு என் பின்னால சுத்துதோ? பிசாசு. நான் கூட தான் பேய். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன தெரியுது? இந்த பேய் எதுக்கு மேல பாக்குது? ரேஷன் கார்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட போதா என்ன? நான் ரத்தம் குடிப்பேன். நான் சதைய சாப்பிடுவேன். நான் எலும்ப மென்னுடுவேன். நான் குடலை உறிஞ்சு சாப்பிடுவேன். டிஞ்சக்கா 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 டெவில் டிஞ்சக்கா. சேம் பிஞ்ச். ஹலோ டே பாண்டு, அந்த 3 பேய்களும் சுடுகாட்டோட மெயின் கேட்டு கிட்ட இருக்க.
அதான் எப்படி தப்பிச்சு கிப்பிச்சு பின்கெட் வழியா வந்துட்டேன். டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பேய் ஃபோன் பேசுது. ச்சே மனுஷன். பாண்டு, ஹலோ ஹலோ. பாஸ் ரிலாக்ஸ். இங்க காம் டவுன் பேபி. உன்னை பார்த்து நான் பேய் நினைச்சிட்டேன், என்ன பார்த்து நீ பேய் நினைச்சிட்ட. உங்க 2 பேரையும் பார்த்து நான் பேய் நினைச்சிட்டேன். கத்தாதீங்க, நான் பேய் இல்ல. கை பாருங்க, நல்லா பாருங்க, விரல் தெரியுது பாருங்க. காலை பாருங்க, காலை கட்டினா போதுமா இல்ல? இன்னும் என்ன நம்பலல? ஒரு நிமிஷம் இருங்க. You want one more? I give you unlimited. பேய் பம் போடுமா? பேய் போடாது, இவன் போடுவான். சரி. இந்த ட்ரெஸ் போட்டு ரோட்ல போனா கேபே கிடைக்காது. ஐயோ, என்ன மறைஞ்சிட்டா? பேய் ஆச்சே. அப்ப நம்ம ஜம்ப். என்னடா பண்ற? ஜம்ப் பண்ண சொன்னால அதான். போலாம். ஜம்ப்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்றீங்களா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. திப்பி இருக்கா? திப்பி வேண்டாம், தம்பி அடிக்க மாட்டேன். நீங்களும் மனுஷங்க தானா? மனுஷன் தானே? ஏய், என்ன கிட்ட வர? போடுதான். இங்க யாரும் பேய் இல்ல. சரி, நான் டியூட்டி கால் மர டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரைட்டிங் டைம் ஆயிடுச்சு. நானும் போறேன். இந்த ரூட் ரொம்ப இருக்கா இருக்கு. என் டியூட்டி கேன்சல். எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக். எல்லாரும் சேர்ந்தே போறோம். இது சூப்பர். சேர்ந்தே போலாம். அங்க ஒரு வீடு தெரியுதுல, அங்க போய் ஹெல்ப் கேட்கலாமா? கண்டவங்க வீட்டுக்கு போறது தப்பு இல்லையா? நான் டெய்லி அப்படி தானே போறேன். எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. குடியா முழுக போகுது. போய் ஹெல்ப் கேட்போம். முடிச்சா பண்ண போறாங்க, இல்லைன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. அவ்வளவுதானே? வாங்க, லெட்ஸ் கோ ப்ளீஸ். என்னையா வரமாட்டேன். வருவா பாரு. சும்மா சில்க் மாதிரி இருக்கீங்க. செருப்பு பிஞ்சிரும். திருச்சிக்கலாம் என் ஒண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராட்சசின்னு சொல்லுவாங்க. பார்த்து நடந்துக்க, இல்லைன்னா ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு வருத்தப்படுவேன். ஏங்க பெயின்னு தெரிஞ்சப்பவே லவ் பண்ணேன். பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் விடுவோமா? வாங்க வாங்க, இன்னைக்கு நைட்டு சேஃபாக இருந்த பார்ப்போம். அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுல என்ன எம்பின்னு எழுதி இருக்கு? மூடு வாயனா மங்காத்தா வீணா விசுவாசம். அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க உள்ள போலாம். ஓபன் டு ஆல். வாங்க உள்ள வாங்க. பாப்பாவை கூட்டு வாப்பா. கூட்டு வர்றோம்டா குஜால.